பாதிக்கப்பட்ட மக்களை கமலஹாசன் அவர்கள் போய் சந்திச்சுட்டு இருக்காரு. ஆனால் 10 நாளாகியும் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய துயரம் நடந்துருச்சு, ஆனால் இவ்வளவு தயக்கமும் பொறுமையும் இருக்கவே கூடாது. ரொம்ப ஒரு மிதமிஞ்சிய தயக்கமாக இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன மீறி தொண்டர்கள் மீது கை வைக்கின்றாரு. இந்த பக்கம் புஷியான தரப்புல பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பொறுப்பு எல்லாமே மதியழகன் தான், அவர் நீங்க கைது பண்ணிட்டீங்க, ஸோ எனக்கு முன்ஜாமீன் கொடுத்து கேட்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதான் இது எந்த கட்சியிலையும் நடக்காத ஒரு நகைச்சுவையாக இருக்குது. எந்த கட்சியுமே அதை பண்ண மாட்டாங்க. தன் கட்சியை சார்ந்த ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இது என் தவறு இல்லைங்க, அவர் தவறுன்னு பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருக்கு. விபத்துன்னு சொல்லிட்டாரு, ஆனால் ஓடி ஒளிகிறது வந்து பயந்து ஓடி ஒளிகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் உருவாயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் தவிர்த்திருக்கணுமா இல்லை அவங்களே போய் சரண்டர் ஆகிருக்கணுமா? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, ஒரு அரசியல் இயக்கம் இப்படி ஓடி ஒளிவதுங்கிறது அழகே கிடையாது. இங்கே முன்ஜாமீன் ரத்துனோடனே ஒன்று உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் மிஸ்ஸா மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க? இவ்வளோ பெரிய கூட்டம் இவர் பின்னால் நிற்கிதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த கூட்டம் அவரால் ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கப்புறமும் அவர் மீது கோபம் வராமல் இருக்குன்னா அப்போ இவரை விட சரியான ஆள் வேறு யாருமே கிடையாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவரை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்துடணும்னு பிஜேபியோ அதிமுகவோ நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அது அரசியல் கட்சிகள் சாதாரணமாக நினைக்கக்கூடியது தான். இவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு தெரிந்தது அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை கமலஹாசன் அவர்கள் போய் சந்திச்சுட்டு இருக்காரு. ஆனால் 10 நாளாகியும் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எல்லோருக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய துயரம் நடந்துருச்சு, அவர் போகணும். பட் அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. ஒருவேளை அவருடைய தளபதிகள் யாருமே இல்லாததுனால அவர் போகிறதுக்கு யோசிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா புஷியானந்த் மாதிரி ஒருத்தர் இல்லாமல் அங்கே போனால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை பழைய மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாருன்னு தெரியல. பட் இவங்க அனுமதி கேட்ட மாதிரி நமக்கு தெரியல. இப்போ அனுமதி கேட்டதா சொன்னாங்க, தகவல் வந்துச்சு. ஆனால் அப்படி இருந்த அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. ஆமாம், பெட்டிஷன் எதுவும் போடல. ஒன்றும் அந்த மாதிரி பெட்டிஷனாவது காமிப்பாங்கல்ல காவல்துறையில், அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை இவங்க கேட்காம இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளவு தயக்கமும் பொறுமையும் இருக்கவே கூடாது. ரொம்ப ஒரு மிதமிஞ்சிய தயக்கமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வீடியோ கால்னு ஒரு விஷயம் இருக்குது. டக்குன்னு நீங்கள் பேசிடலாம். பாதிக்கப்பட்ட எல்லாரோடையும் தனித்தனியாக அழகாக பேசியிருக்கலாம். இந்நேரம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சோசியல் மீடியாவில் இது குறித்து கேள்வி எழுப்புறவங்களுக்கும் ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். பெரிய விமர்சனங்களை தவிர்க்கலாம். ஒரு வளர்ந்து வர்ற கட்சி நாளைக்கு பெரிய கனவுகளோட அந்த ஆட்சியை பிடிப்போம்லாம் நினைக்கிற ஒரு கட்சி, இளைஞர்கள் நம்புறாங்க. ஆமா, இந்த இறப்புக்கு அப்புறம் சாதுர்ணியமா நடந்துக்கணும் இல்லையா? அது அவருக்கு எப்படி பிடிபடாமல் போகுதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இன்னமும் இறப்புக்கு ஒரு காரணம் காட்டினவங்களோட ஏன் அங்க போகல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட ஏன் நிக்கல அப்படிங்கிறதா தொடர்ந்து அந்த கேள்வியை தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்கிறாங்க. ஒன்னும் வீடியோ காலில் போய் எல்லாத்தையும் பேசிருங்க. இந்த நிவாரண நிதியை அங்க இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள், இப்போ மாவட்ட செயலாளர் உள்ள போயிட்டாரு, அதற்கு அடுத்த கட்டத்தை நீங்க காசோலையை தான் கொடுக்க போறீங்க, பணமா கொடுக்க போறது இல்லை. பணமா கொடுத்தா கூட இது போய் சேருமாங்கிற கவலை வரும். நீங்க காசோலையா கொடுக்க போறீங்க, அவங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க, ஒரு வீடியோ கொடுத்துட்டு பேச போறீங்க. எப்பவுமே நாளைக்கு நீங்க கொடுக்குற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கொடுக்குற இழந்த பழம் எவ்வளோ பெஸ்ட். அப்போ உடனடியாக அதை செஞ்சிருங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது. அது ஏனோ அவர் காதுக்கு போகவே மாட்டேங்குது. இப்போ சோசியல் மீடியாவில் இங்க விவாதிக்கப்படுகிற எல்லாத்தையுமே ஒரு காலத்தில் கவனிச்சுட்டு இருந்தவர். நம்மளை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அதில் பாசிட்டிவாக என்ன இருக்குது, அதை நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்தவர். இன்றைக்கி இவ்வளவு எதிர்ப்பு குரல்கள் இருக்குது. கட்டாயமாக பாசிட்டிவாக பேசுகிறத விட எதிர்த்து பேசுகிறது என்னங்கிறது தான் கேட்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களை நீங்கள் பண்படுத்திட்டு வர முடியும். இதெல்லாம் தவறா, அப்போ சரி பண்ணிப்போம் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ பேர் பேசும்பொழுது நிஜமாகவே ஒருத்தர் நோக்கத்தோடு பேசுவாங்க. இவனை ஒழிச்சே தீரணும், இவன் வரவே கூடாதுன்னு நோக்கத்தோடு பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்கள இக்னோர் பண்ணுங்க, நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உள்ளபடியே உங்கள் மீதும் அக்கறை இருக்கும், மக்கள் மீதும் அக்கறை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களதே பாருங்க, பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலாம் இல்லையா? இப்போ இந்த வீடியோ கால்ங்கிறது முதலமைச்சரே பேசுகிறாரு. இப்போ இந்த அஜித் குமார்னு
காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசிடணும்ல. ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இங்கே இருக்கார்ல, முதலமைச்சரே அப்படி பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்கு என்ன? அது அழகாக பேசலாம். என்னவோ அவர் அவருக்கு சுற்றி ஒரு வளையத்தை வச்சுக்கிட்டு யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனியாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே புரியல. பெரும்பாலான மக்கள் இவர் லேட்டாக வந்ததுனால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அந்த அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஏன் அவர் ஒரு அஜாக்கிரதையா இருக்காரா, இல்லைன்னா அந்த அரசியல் புரியலையா? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் என்ன நினைப்பாருன்னா, என் மீது இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, நான் ஒரு 10 நாள் கழித்து லேட்டாக இதுதாங்க காரணம்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் வேறொரு கட்சி தலைவர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு வீடே இன்னைக்கு அடித்து உடைச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கட்சியே காணாம போயிருக்கும். ஆனாலும் இவங்க இவ்வளவு நடந்த பிறகும் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, அவர் மேல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இப்ப உங்க வீட்டுல இருந்து சொல்றாங்க அது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஏன் அவ்வளவு சீக்கிரம் போகணும், நம்ம எல்லாமே நிலைமை சீரான பிறகு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய எண்ணம். ஏன்னா அந்த கட்சியை தவறுதான் இல்லையா? அது கட்டாயமா தவறுதாங்க. மறுநாளுங்கிறதே அதிகங்கிறாங்க. கூட உயிர் பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு அதீத கோபம் வரும்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாது. அவருக்கு முறையான பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா சுத்தி இருந்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோங்கிறது தெரியாத சிச்சுவேஷன்ல ஓடியாண்டாரு சென்னைக்கு. வந்த உடனே என்ன பண்ணிருக்கணுங்கிறேன், ஏர்போர்ட்ல பேசியிருக்கணும், வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கணும், காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கணும். உங்கள் எண்ணம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் அதையொட்டியதாக தானே இருக்கும் உங்க செயல்பாடுகள் எல்லாமே. ஆனா ஒரு 60 மணி நேரம் ஆளே காணுமே இல்லையா? அதுதான் இங்க ஒரு பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. ஆனால் விஜயை நேசிக்கிற ஒரு கூட்டம் அவர் என்ன பண்ணாலும் நாங்கள் ஒத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அவருக்கு கூடுதல் தெம்ப கொடுக்குது. அதனாலதான் அவர் இவ்வளவு அலட்சியமா இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து விஜய் ஆதரவாளர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி தான் காரணம், சதி பண்ணிட்டாங்க, செருப்பை கொண்டு எரிஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்செயலா நடந்தது, ஸ்டாம்பீடு தான் இது குறிப்பிட்டு யாருமே சதி பண்ணல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா விஜய் அவர்கள் பேசும்போதும் சரி உண்மை வெளியே வருன்றாரு, அது ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுறாரு. அவர் பொறுப்பேற்றுக்கான பரவாயில்ல, ஆளும் அரசை தொடர்ச்சியா குற்றச்சாட்டிட்டு இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறது. இதுல எப்படி எடுத்துக்கிறது? இதுல கூட அரசியல் பண்றாரு. அதுதான் இந்த அரசியலை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு இப்ப ஒருவேளை அவரு குற்றம் சாட்டுற மாதிரி சம்பந்தப்பட்ட இவர் தான் காரணம் அப்படின்னா கூட அதற்கான ஆதாரங்களை முதல்ல நீங்க திரட்டிக்கிட்டு அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கணும். அதற்கான அவகாசம்ங்கிறது இவ்வளவு நாள் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள். ஏன்னா அங்க இருக்கிறவங்க உங்கள்கிட்ட சொல்றது உண்மையா பொய்யா ஏதோ ஒன்று நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டை நீங்க வைக்க போறதில்லை. உங்கள் ஆதாரங்களை ஏதோ ஒரு ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ நீங்க போட்டுட்டு இதுதாங்க ஆதாரம் அவங்க சொன்னதுக்கு அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது கூட சரியா இருக்கும். எதுவும் இல்லாமல் பொத்தாம்பொதுவாக ஒரு பழியை போடுவதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. பட் இவங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அது கிடையாது, காரணம் கிடையாதுங்கிறத பல்வேறு விதங்கள்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செருப்பு கொண்டு எரிஞ்சவரே சொல்றாரு, நான் கூட்டத்துல பக்கத்துல இருந்தவருக்கு சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க, கவனத்தை ஈர்க்க தான் செருப்பு கொண்டு கையில ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குல்ல. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அவர் யாரை நம்புறாருன்னு இப்போ தெரியல. இப்போ காவல்துறை ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியிலேருந்து வந்த குழு ஒன்று விசாரிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தனிநபர் ஆணையம் அது விசாரிச்சுட்டு இருக்கு. இவ்வளோ பேரும் விசாரித்து ஒரு உண்மையை சொல்லத்தானே போகிறாங்க. அந்த உண்மை என்னங்கிறது அவரால் யூகிக்க முடியாதா என்ன? அப்போ ஒருவேளை நாம நினைச்சிருந்தது தவறா இருக்கிற பட்சத்தில் அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட வேண்டியது. இப்போ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து போகணும். எல்லா கட்சியிலுமே இங்கே வளர்ந்த கட்சிகளாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது, எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலை சந்திக்க கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ இன்னும் நிறைய தூரம் இருக்குது உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தாமதிக்க நம்முடைய வெற்றி வாய்ப்பு பறிபோகுதுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை அணுகணும். அப்போ இவ்வளவு நாள் அவர் அமைதியாக இருந்ததே ரொம்ப தவறு. டக்குன்னு அவங்கள போய் பார்த்து அடுத்த அரசியல் களத்தை நோக்கி அவர் நகர்ந்துடணும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அமைதியாக இருக்காரு. குறிப்பாக அவர் போகாட்டினாலும் பரவாயில்ல, அவரோட கட்சி சார்பாக யாராவது அனுப்பியிருக்கலாம், யாராவது போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் கட்சி சார்பாக யாரும் போன மாதிரி தெரியல. அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாமே அப்ஸ்காண்டா இருக்காங்க. பாதி பேரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.
இது எப்படி எடுத்துக்கிறது? கட்சியே ஒரு பேஸே இல்லாம இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாமலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா நீதிபதியே கேட்டாரு, இதெல்லாம் கட்சியா அப்படிங்கிற மாதிரியான இதுலதான் தோணு. இல்ல, ஒரு கட்சி அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சியே ஒரு அமைப்போட இருக்கு. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அங்கே போய் நிற்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய தொண்டர் படையை வச்சிருக்கிற விஜய் அப்படி இருக்கக்கூடாது. அது அவர் நினைச்சிருந்தா அதை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் எனக்கு பதவி கொடுங்கன்னு சண்டை போடுற கூட்டம் தான் நிறைய இருக்கு. இப்போ அவரு கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு என்ன, நான் இவ்வளோ நாள் இந்த கழகத்துக்கு உழைச்சிருக்கேனே, அதாவது அவங்களுடைய வெற்றி கழகத்துக்கு உழைச்சிருக்கேன், ரசிகராக இருந்திருக்கேன், போஸ்டர் ஒட்டியிருக்காங்கிறதுலேருந்து பல பேர் ஆரம்பித்து பல பஞ்சாயத்தை கிளப்புறாங்க ஒவ்வொரு முறையும். அப்படி இருக்கும்போது சரி ரைட்டுங்க, தலைமைக்கு அடுத்த தளபதிகள் காலி, அதுக்கப்புறம் உள்ளவங்க அங்கே தானே இருக்காங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு இடைக்கால பதவியாவது கொடுத்துருங்கிறேன். இப்போ செங்கோட்டையன் வந்து பிரச்சனை ஆகி போச்சு, கட்சி பதவியெல்லாம் பிடுங்கினாங்க. டக்குன்னு ஒரு இடைக்காலமாக ஒருத்தர் அங்கே நியமிச்சிட்டாருல்ல. ஸோ அதுதானே, அப்போ தானே அமைப்பு சரியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த நிரந்தர பதவி கூட வேண்டாம், மதியழகம் வர்ற வரைக்கும் ஒரு இடைக்கால மாவட்ட செயலாளர் நீ தான் பார்த்துக்க எல்லாத்தையும்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாரு. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. குறிப்பாக புசியானந்த் அவர் முன்ஜாமீன் கேட்ட மனுவில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் பொறுப்பெல்லாம் வந்து மதியழகன் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி நழுவுறாரு. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன மீறி தொண்டர்கள் மீது கை வைங்கன்றாரு, இந்த பக்கம் புசியானந்த் தரப்புல பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பொறுப்பு எல்லாமே மதியழகன் தான், அவர் நீங்க கைது பண்ணிட்டீங்க, ஸோ எனக்கு முன்ஜாமீன் கொடுக்க கேட்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இது எந்த கட்சியிலையும் நடக்காத ஒரு நகைச்சுவையாக இருக்குது. எந்த கட்சியுமே அதை பண்ண மாட்டாங்க. தன் தன் கட்சியை சார்ந்த ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இது என் தவறு இல்லைங்க, இது அவர் தவறுன்னு பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. இவங்க அரசியல் பழகலை அப்படின்னா கூட பழகுவதற்கான சந்தர்ப்பத்தையும் அவங்க வந்து நழுவ விட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து டிபேட்லாம் பேசுவார், ஆனால் அவரும் ஏன் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? லயோலா மணி அவரும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜெய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க யாருமே இல்லை இந்த இன்சிடென்ட்ல வந்து ஆல்ரெடி. ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், தலைமையிலிருந்து வந்த கட்டளை அதுதான். நீங்கள் தனித்தனியாக போய் உட்காந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேன்னு மேலும் இதை குழப்பமாக்கிறாதீங்க, அமைதியாக இருங்க, அது வந்து நம்ம பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதுதான் கட்டளை. ஸோ அதனால தான் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு 2-3 நாளாக ட்விட்டரில் கொஞ்சம் பேர் இயங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற லயோலா மணியெல்லாம் ட்விட்டரில் இயங்கிட்டு விபத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஓடி ஒளிகிறது வந்து பயந்து ஓடி ஒளிகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் உருவாயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் தவிர்த்திருக்கணுமா, இல்லை அவங்களே போய் சரண்டர் ஆயிருக்கணுமா? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, ஒரு அரசியல் இயக்கம் இப்படி ஓடி ஒளிவதுங்கிறது அழகே கிடையாது. இங்கே முன்ஜாமீன் ரத்துனோடனே ஒன்று உச்ச நீதிமன்றம் போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் மிஸ்ஸா மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆவாங்க சொல்லுங்க? மிஸ்ஸாவெல்லாம் தேடி தேடி பிடிச்சிட்டு போய் அடிச்சு அடின்னா கொஞ்சம் நஞ்சம் அடி கிடையாது. அப்படி பார்த்துருக்கோம் நம்ம, அப்படி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதெல்லாம் தாங்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் அந்த கட்சி வளருது. அப்போ எல்லாருக்குமே நீங்கள் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கூட அவங்களுக்கு திமுக கொடுக்காத இடையூறு கிடையாது, அவ்வளோ இடையூறுகளை கொடுத்துருக்காங்க. அதை தாங்கி தான் அவங்க நின்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து ஒவ்வொரு முறை அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது இந்த செய்தியாளர்கள் போய் மைக்கு அவங்க வாயில் கொண்டு விடுவாங்க, அப்படி இடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போது அவங்க வந்தால் ஒரு 50 அடி தள்ளி நின்ன கூட்டம் வந்து முகத்தில் இடிக்கிற அளவுக்கு ஒரு மைக்கு நிட்டும் போது எவ்வளோ கோவம். அப்போ அதெல்லாம் வந்து தாங்கிட்டு நின்னவங்க தானே அவங்க. அந்த மாதிரி அரசியல்னா துன்பங்களை தாங்கணும் முதல்ல, அதுதான் அரசியல். இவங்கெல்லாம் வந்து பயந்து ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது இது எத்தனை வருஷம் அவங்க நீடிப்பாங்கங்கிறது நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இதையே ஹேண்டில் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. புசியானந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தூக்கி அங்கே போடுறாங்கன்னு வைங்களேன், நடப்பது நடக்கட்டும்னு இருப்பார். அப்போ இவர் அங்கே ஓடி ஒளிகிறாருன்னா அவருடைய கெப்பாசிட்டி என்ன? அவரை நம்பியா நாம கால் பண்ண மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மெட்டீரியலை மாத்திட்டாங்க. ஆமாம், இன்னமும் வந்து கலைஞர் இதில் தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்தாருன்னா நின்ன ரயிலுக்கு முன்னாடி தானே தலையை வச்சுட்டு கிண்டல் அடிக்கிற கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உணர்வுபூர்வமான போராட்டத்தையே இப்படி கொச்சைப்படுத்தும் பொழுது இதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேசுவாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே நாளைக்கு ஒரு பெரிய அமைப்பாக மாறி ஒரு பெரிய கட்சியாக மாறி நாளைக்கு ஆட்சியே பிடிக்கிறாங்கன்னு வைங்க, புசியானந்தே வந்து ஒரு பெரிய அமைச்சராக வராரு, உள்துறை அமைச்சராக வராருன்னு வைங்க, அன்னைக்கு ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும்னு முதல்ல நினைக்கணுமா? எங்கே இருந்தாலும் வந்துடணும், வந்துட்டு சார் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண முடியும், நான் என் மேலே தப்பு இருக்கா, நானா 40 பேர் சாகணும்னு நினச்சேன், அது ஒரு விபத்து அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு என்ன நடக்குதோ பார்த்துட வேண்டியது தானே.
அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓடி ஒழிவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே போல் அரசு நினைச்சாலும் ஈஸியாக கைது பண்ணலாம். புஷியான தலைமுறைவாக இருக்காருன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சுலபமான வேலை. அரசு நினைச்சா ஏன் அரசுமே கைது பண்ணல, கோர்ட்டுமே கேட்குறாங்க. விஜய் அவர்கள் மீது கூட ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக சொல்லாமல் இன்டேரக்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அரசு ஏன் வந்து இந்த விஷயத்தில் வந்து தாவேகா கட்சியினரையோ அடுத்த கட்ட தலைவர்களையோ இல்லை விஜய் மீதோ வந்து கை வைக்க பயப்படுறாங்களா? என்ன ரீசனால நடவடிக்கை எடுக்கலாம்? இல்லைங்க, செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சின்னா என்ன வேணாலும் பண்ணல. மக்கள் செல்வாக்கோட அவங்க இருக்காங்க. இந்த செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் காரணம். நீங்கள் கைது பண்ணி கொண்டு வரீங்க, திடீர்னு ஒரு ட்ராமா ஆடிட்டாங்கன்னு வைங்க. வர வழியிலலாம் அடித்தாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, நாங்கள் மக்களுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்லாம் எதையாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதை நம்புவதற்கு மக்கள் காத்துருக்காங்க. அப்போ இது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்னு தான் ஒன்றுத்தையும் கவர்மெண்ட் நேராக பண்ணாமல் நீதிமன்றத்தின் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கு. நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இவங்க பண்ண முடியாதா என்ன? அப்போ ஏன் அது நீதிமன்றத்துக்கு வழக்காக போகுது, அங்கே ஒரு விவாதம் ஆகுது, அங்கேருந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்களும் வந்து இத்தனை வருஷம் கட்சி நடத்தினதில் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஸோ அதன்படி கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தவறுலேருந்து தவறை திருத்திக் கொள்வார் நினைக்கிறீங்களா? இதுலேருந்து ஓவர் கம் ஆகி மாறிடுவார் நினைக்கிறீங்களா? எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? ஓவர் கம் ஆகி வரணுங்க, அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. நீங்கள் மறுபடியும் நீங்கள் குழம்பி போய் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து தீர்வு கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு 20 மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சு ஒரு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம்லாம் பேசிட்டு இருக்காரு. கட்சி கட்டமைப்பே மாற்ற போறதா கூட தகவல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னதான் பேசினாலும் 5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து என்ன பேச போறீங்க? அப்போ இந்த ஒரு நாளில் எடுக்க வேண்டிய தீர்வை எல்லாமே இவங்க 10 நாள் 8 நாள் 7 நாள்னு போனாங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும்னு எனக்கு யூகிக்கவே முடியல. ஏன்னா அது ஆமையாக கட்சியா இருக்கு, இன்னும் ஃபாஸ்டா போகணுங்கிறது தான். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வந்து தப்பிக்கணும்னா பிஜேபியில் வந்து சேர்ந்துருங்க, பிஜேபி கூட கூட்டணி வாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்தது வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இப்பயாவது நீங்கள் சவுக்கு சங்கர் சொல்றாரு, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வாங்க, இப்பயாவது உங்க கூட இருக்கவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்படிலாம் பேசுறாங்க. ஸோ எப்படியாவது ஒரு கூட்டணிகளை கொண்டு வர என்டிஏ தரப்புல முயற்சி பண்றாங்க. விஜய் அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்க. கட்டாயமா புலிக்கு பயப்படுறவங்க என் மேல படுத்துவீங்கன்னு சொல்றது நடக்க தானே செய்ய. இன்னொன்னு இவர் கூட்டத்தை காமிச்சிட்டாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் இவர் பின்னால் நிற்கிதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கூட்டம் அவரால் ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கப்புறமும் அவர் மீது கோபம் வராம இருக்குன்னா அப்ப இவரை விட சரியான ஆளு வேற யாருமே கிடையாதுன்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவரை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்துடணும்னு பிஜேபியோ அதிமுகவோ நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அது அரசியல் கட்சிகள் சாதாரணமா நினைக்கக்கூடியது தான். இவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. எனக்கு தெரிந்தது இங்கே கொடுக்கப்படுகிற அரசியல் அழுத்தம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா அவர் வெளிப்படையா ஏதோ ஒரு கட்சியில போய் சரண்டர் ஆயிடுவார். வேற வழி இல்லை. இவங்களுடைய ஒருவேளை இவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காது, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நாமளே வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ திமுகவுக்கு வந்து விஜய் தனியா நிற்கிறது தான் போகலாம். அவரு தனியா நின்று பல கட்சிகளுடைய ஓட்டை பிரிச்சா சாலிடா நம்ம வந்துடலாங்கிறது தான் இவங்க கணக்கு. ஆனால் அவர் இவ்வளோ அழுத்தத்தையும் தாங்க முடியாம பிஜேபிகிட்ட போய் சேர்ந்து அல்லது அதிமுகவோட சேர்ந்துட்டு வாங்க பார்க்கலான்னாருன்னா தேர்தல் முடிவே மாறிடும். ஆனா வந்து இவருடைய ரசிகர்கள், அவருக்கு பின்னாடி இருக்க இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆகணும் அப்படிங்கறதா கூட இருக்காங்க இல்லையா? அது இல்லாம இவர் எடப்பாடி சிஎம்காக வந்து இவர் போய் ஓட்டு கேட்டாருன்னா அது இப்ப இருக்கிற கூட்டம் வந்து பின்னாடி வரும்னு நினைக்கிறீங்களா? இதை சொல்லவே மாட்டாங்க. யார் சிஎம்ங்கிற கேண்டிடேட்டை சொல்ல மாட்டாங்க. முதல்ல கூட்டணி வைங்க அப்புறம் பார்க்கலாம்பாங்க. அல்லது நிறைய உள்ள வந்து விஜயின் டக்குன்னு போய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை போய் அங்க அடகு வைக்க மாட்டார். இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிப்பாரு. ராகுல் காந்திலாம் போன்ல பேசின தகவல் வருது. இல்லை, என்னதான் இப்போ ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணா கூட நிர்வாக ரீதியா ஒண்ணுமே பண்ண முடியாது. பலம் யார் கையில இருக்கு, ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்க தான் சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொன்று மாநில அரசை தாண்டி ஒரு மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ணோம்னா பல நாம்ஸ் இருக்கு, அதை தாண்டிலாம் நீங்க உள்ள வர முடியாது. ஸோ அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் இவர் வந்து ராகுல் காந்தி அவர் பேசுறாரு அதனால காங்கிரஸுக்கு போயிடுவாருன்னா நான் நம்பல. போனா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கே அவர் போகணும், இல்லைன்னா தனிச்சு நிற்கணும். இது ரெண்டும் தான். வேற காங்கிரஸ் போறதுக்கு பெரும்பாலும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து நேரத்துக்கு ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி.